Hi friend, welcome to Happy Family Vlog. நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் உடுக்கிற சாரீ பார்த்திங்கன்னா இது தான். நான் வீட்டிலே அயன் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து நான் கடையில் கொடுத்து தான் அயன் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக அந்தளவுக்கு வராதில்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கூட, ஏன்னா இந்த சாரீ வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை, அயன் பண்ணாமல் கூட உடுத்துடலாம். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கெட்டினா கொஞ்சம் பஃபியாக அப்படி தெரியும். அதனால் அயன் பண்ணி வாங்கிட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கூட்டிகிட்டு அப்படி கிளம்பியாச்சு. பாப்பா வந்து கொஞ்சம் இப்போது டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படின்னா. அவள் வந்து வாலிபால் போய்கிட்டு இருக்கா. போயிட்டு வந்து நம்ம போகணுங்கும்போது ரொம்ப டயர்டாகும்ல, அதனால் டயர்டாக இருக்கிறா. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க ஃபங்க்ஷன் வீடு எங்கே அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட சொந்த ஊர், அங்கே தான் வந்திருக்கோம். சரி ஓகே, இன்றைக்கி வீட்டையுமே அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், ஒரு 2 தெரு தள்ளி தான் அந்த ஃபங்க்ஷன் வீடு. சரி வீட்டை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த வீடோட பால் காய்ப்பு வீடியோ அதுக்கப்புறம் எல்லாமே காமிச்சிருக்கேன், ஹோம் டூர் எல்லாமே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீட்டை பார்த்துக்கோங்க. இந்த வீடு நான் கெட்டினதோட கான்செப்டே என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடே வந்து நம்ம ஒரே ரூமாக தான் எடுத்தேன். நான் வந்து ஹோம் டூர் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் வீட்டை வந்து சரி கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகும் அப்படின்ட்டு வந்தேன். என்னோட மாமனார் மாமியார் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி பார்த்த சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. என்னோட ஹஸ்பண்ட் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னோட மாமியார் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள வளர்த்தது எல்லாமே பாட்டி தான், இதான் அந்த பாட்டி. அதுக்கப்புறம் என்னோட மாமியார் மாமனாரையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க தான் என்னோட ஹஸ்பண்டோட அப்பா அம்மா, என்னோட அத்தை மாமா. கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு செடிகள் எல்லாமே அங்கே வச்சுருக்கோம், அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கு வந்து ஏரலக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நல்லா வளரும். வீடு ஃபுல்லாக சுற்றி அதுதான் இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 3-4 மாதத்தில் இது நல்லா விளைஞ்சிரும். அப்புறம் செடி எல்லாமே பார்த்துட்டு ஃபங்க்ஷன் வீட்டில் எப்படி இருக்காங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் அப்படி போனோம். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் தானே, அப்படி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அப்படி போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். சித்தி ஒரு ஹாய் சொல்லுங்க சித்தி, ஒரு ஹாய். நடக்கிறதுக்கு பயந்து யார் வருவா? அத்தை நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. சொல்லுங்க, ஹாய் மட்டும் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். சித்தி நீங்க ஹாய். அவங்களுக்கு வெக்கமா இருக்கு. மேட்சிங் வீடியோல பார்க்கும்போது தான் சாரியே மேட்சிங் தெரியுது. என்னக்கா இந்த வரங்க சரிங்களா? இது ஆமா ராபர்ட் கோல்டன் வாங்க 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 போதும்.
சரி அப்படியே நின்றுங்க அப்படியே நின்றுங்க யாயா புரிய வாங்க அப்படியே இருங்க சரி வர சொல்லலாமா பாட்டு போடணுமா ஏய் யாயா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு பாட்டு சேல தர்ற மாதிரி வீடியோ எடுப்பா பாட்டு போட்டா வருவோம் லிஸ்ட்ல தெரிய மாட்டேங்க பாட்டு பாடல பாட்டு போட்டா வருவோம் யார் வரைக்கணும் தாய் மாமா யார் வரைப்பா வெடி போட்டு யாராவது ஒருத்தர் ஒரு முடிவு வாங்க எனக்கு தூக்கம் இல்ல வாழ தரேன் போவோம் பாட்டு போட்டு கூட வா 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 அரே வா வா பாட்டுல வெடி இல்ல ஐடியா இல்ல பாட்டு போடுறதுக்கு நெட் வேலை செய்ய மாட்டேங்க சுத்துவாங்க அப்படியா எங்கள் ஊரில் வந்து நெட் அந்த அளவுக்கு கிடைக்காது, அதனால் டவுன்லோட் பண்ணி இப்போ ஃபுல்லாமே நம்ம ப்ளூடூத்தில் தானே பாட்டு போட்டுட்ருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே தாய்மாமா சீரே வந்துடுச்சு. அப்படி கூட நிக்க வேண்டியது ஹாய் சொல்லு. ஏ அழகா இருக்கல பாப்பா, சூப்பரா இருக்க உண்மையாவே. சித்தி எல்லாரும் ஹாய் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க. தேவியா சித்தில இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க சித்தி. சித்தி சித்தி உங்களதான். சித்தி அப்ப படிக்கல, ஒரு ஹாய் கூட சொல்ல தெரியாது. அவ நல்ல நீ சொல்லு பிரகாஷ். பாக்குறவங்களுக்கு ஒரு ஹாய் கூட. இப்ப சித்தப்பா கூட சொல்லும் பாருங்க. சித்தப்பா நீங்க சொல்லுங்க. சித்தப்பா சொல்ல தெரியாதுமா, இருந்தாலும் கை காமிச்சிட்டாங்கல்ல, நீங்க காமிங்க. ஏய் ஜோகி பாப்பா எங்க பாரு. ஹாய் ஜோபினா அழகா சொல்லுவாள. சொல்லு பாப்போம். ஏய் சொல்லு பாப்போம். அது நவுட்டி நவுட்டி எவ்வளவு அழகா ஸ்கிப் பண்ணி. ஆனா வெளிச்சமே இல்ல, பவர் குறைச்சு கொடுத்துருக்கியோடா.
ஓகே ஃப்ரெண்ட், ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகிட்டு இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு பசங்களை வந்து காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இல்லை அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு தான் வந்திருப்போம். இப்போ ஸ்கூலுங்கிறதுனால அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். அனுமாங்கவா, நீ இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். இருட்டாக இருக்குது பின்னாடி, வெளிச்சம் இல்லை. லைட் ஆன் பண்ணிக்கூடா பின்னாடி. பாய் சொல்லிடு அஜய் குட்டி.